அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தாயக களம். மீண்டும் ஒரு தாயக களம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் இட்டு நாம் புலகாங்கிதம் அடைகின்றோம். இன்றைய தாயக களத்தில் எங்களுடன் இணைந்திருப்பவர் திருமிகு காதர் மாஸ்டர் அவர்கள். இவர் ஏற்கனவே பல சந்திப்புகளில் எங்களுடைய நேர்காணலில் இணைந்துள்ளார்கள். இன்று தாயகம் பற்றி நாங்கள் தற்பொழுது முக்கியமாக பேசுபொருளாக இருக்கின்ற செம்மணி விவகாரம் பற்றித்தான் பேச இருக்கின்றோம். 600க்கும் மேற்பட்ட அப்பாவி ஈழத்தமிழர்கள் சிங்கள இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்டார்கள். கிருசாந்தியினுடைய வழக்கிற்கு பின்பு இந்த செம்மணி விடயம் என்பது உலகிற்கு நான் 1998ஆம் ஆண்டு வெளியிலே வந்தது. அதன் பிற்பாடு பல ஆய்வுகள் செய்யப்பட்டது, பல அகழ்வுகள் செய்யப்பட்டது, நிறுத்தப்பட்டது. அப்படி முன்னும் பின்னுமாக பல விடயங்கள் இந்த செம்மணியிலே நடைபெற்றன. தற்பொழுது இலங்கையிலே இன்று ஈழத்திலே தமிழர்களுக்கு நடந்த இன அழிப்பை சரியான முறையில் கொண்டு செல்ல தவறிய தமிழ் அரசியல்வாதிகள் மௌனமாக இருக்கும் பொழுது நாங்கள் பேசுவதற்காக உங்களுடன் துணை நிற்கின்றோம் என்று அந்த மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட எச்சங்கள், அந்த எலும்புக்கூடுகள் வெளிவந்து நாங்கள் ஆதாரமாக நிற்கின்றோம், நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி நிற்கின்றன. கடந்த 27ஆம் தேதி, ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஐசிஜே என்று சொல்லப்படுகின்ற, அதாவது சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணையம், ஐசிஜே என்று சொல்லப்படுகின்றது, அதாவது த இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் யூரிஸ்ட், அவர்கள் ஒரு சில நிபந்தனைகளை இலங்கை அரசு நோக்கி, ஸ்ரீலங்கா அரசு நோக்கி வைத்திருக்கின்றார்கள். இது ஒரு நியாயமானதாகவும் சரியான முறையில் கண்காணிக்கப்பட்டு சர்வதேச தர நிலையில் இந்த செம்மணி புதைகுழிகள் மேற்பார்வைக்கு உட்படுத்தப்பட்டு அகழ்வுகள் செய்யப்பட வேண்டும் என்பதும் உடன் இன்னும் பல கோரிக்கைகளை வைத்திருக்கின்றார்கள். இது பற்றி எங்களுடைய காதர் மாஸ்டர் அவர்கள், அவர் ஒரு சட்ட வல்லுநரும் அரசியல் ஆய்வாளர், பல காலமாக இந்த ஈழத்தமிழர்கள் பரப்பிலும் இலங்கையிலே வடக்கு கிழக்கு தமிழர் பரப்பிலையும் ஒன்றிணைந்து வேலை செய்கின்ற காதர் மாஸ்டர் இது சம்பந்தமாக இன்று பேச அழைக்கப்பட்டுள்ளார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். நீங்களும் நிச்சயமாக இந்த ஐசிஜேயினுடைய இந்த ரிப்போர்ட்டை நீங்கள், அந்த அறிக்கையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மாஸ்டர். அந்த ஐசிஜேயுடைய அந்த அவர்களுடைய அந்த அறிக்கைக்கு வருவதற்கு முன்னர் இந்த செம்மணி புதைக்குழியை பற்றி சில தகவல்களை பரிமாறிக்கொண்டு வரலாம் நினைக்கிறேன். கடந்த பிப்ரவரி மாதம் இந்த செம்மணி படுகுழி மீண்டும் தோன்றுகின்ற பணி ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு தற்செயலான ஒரு விடயம். எங்களுடைய தமிழ் தலைவர்களோ சிங்கள அரசோ யாருமே அதை பற்றி அக்கறைக்கான சமயத்தில் என்னை நீங்கள் மறந்து விட்டீர்களே என்பது போல அந்த புதைகுழியில் இருந்து எலும்புக்கூடுகள் வெளிக்கிட தொடங்கின. ஒரு கட்டிட பணியை தொடங்கும் போது அது தற்செயலாக வெளியே வந்தது. அங்கே கற்களை தோண்டுவதற்கு பதிலாக எலும்புக்கூடுகளை அவர்கள் தோண்ட வேண்டியிருந்தது. இந்த விடயம் ஏற்கனவே செம்மணி ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு அத்தியாயம். இதை கேள்விப்பட்டவுடன் அந்த தங்கள் உறவை தேடி அலைகின்ற பெற்றோர்களும் உறவினர்களும் இன படுகொலையிலே அடிபட்டு அல்லல்பட்ட அந்த மக்களும் அலை அலையாக அங்கு சென்றார்கள். அதற்கு தொல்பொருள் ஆய்வாளர், தடயவியல் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலே அந்த அகழ்வு பணி தொடங்கியது. வழக்கறிஞர் ரணிதா ஞானராஜ் அவர்கள் அங்கே அதற்கு தலைமை கொடுத்தார். அப்படித்தான் முதலிலே அவர்கள் தோண்டி எடுக்கும் போது வந்தது நீல நிற பாடசாலை பேக், ஒரு பை. அதில் யுனெஸ்கோ என்று அடிக்கப்பட்டிருந்தது. அதிலே ஒரு சிறிய பொம்மை இருந்தது. அது வானத்தை பார்த்து கொண்டிருந்தது. அந்த சிறு குழந்தையுடைய அந்த எலும்பு கூடு அனைவரையும் அழ வைத்தது, உணர்ச்சி கொள்ள வைத்தது. அதன் பிறகு தோண்ட தோண்ட இன்று அவர்கள் 4 எலும்பு கூடுகளை எடுத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் 141 எலும்பு கூட்டு தொகுதிகள் அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இது முடிவல்ல. இன்னும் அதற்குள்ளே எத்தனை சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன, எலும்புக்கூடுகள் இருக்கின்றன என்பதை இன்னும் கணக்கெடுக்க முடியாமல் இருக்கிறது. சேட்டலைட் மூலமும் ட்ரோன்கள் மூலமும் எடுக்கப்பட்ட
அஹ், ப- அஹ், படங்கள் இதுவரைக்கும் அகலப்பட்டது 40% மாத்திரம்தான் என்று சொல்கிறது. அப்படியானால் இது எவ்வளவு இன்னும் எத்தனை புதைக்குடிகளை, எத்தனை சோக கதைகளை அது வெளியே கொண்டு வரும் என்று இன்னும் தெரியவில்லை. இது இந்த செம்மணி புதைக்குழியுடைய இந்த சோக கதை, இன ஒழிப்பின் ஒரு அத்தியாயம் எப்பொழுது வெளியே வந்தது என்றால் 1996 பள்ளி மாணவி கிருஷாந்தி குமாரசாமி கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு அங்கே புதைக்கப்பட்டார் என்ற செய்தி ஒரு தான் வந்தது. இந்த செய்தியை வெளியே கொண்டு வந்த விதமும் ஒரு தற்செயலான விஷயம்தான். இந்த கிருஷாந்தி குமாரசுவாமி காணாமல் போனவுடன் அவர்களுடைய பெற்றோர்கள் அவரை தேடி, அவர்களுடைய உறவினர்கள், அயலவர்கள் எல்லோரும் அவரை தேடி பல இடங்களுக்கு சென்று அந்த இராணுவ முகாமுக்கும் சென்ற போது அவர்களும் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். அவர்களுடைய தடயமே இருக்கவில்லை. ஆனால் தற்செயலாக இந்த வழக்கு விசாரணை, கிருஷாந்தியின் வழக்கு பெரிதாக பேசப்பட்டதனால் அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா காலத்திலே அந்த விசாரணை நடத்தப்பட்டு ஒரு சிலருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதில் ஒருவர் இராணுவ கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ. அவருக்கு மரண தண்டனை வழங்கிவிட்டு ஏதாவது உங்களுக்கு சொல்வதற்கு இருக்கிறதா என்று நீதிபதி கேட்டபோதுதான் இவர் இந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தை சொன்னார். இங்கே புதைக்கப்பட்டது கிருஷாந்தி குமாரசாமி உடைய சடலம் மாத்திரமல்ல, அவரை தேடி வந்தவர்கள், அவர்களுடைய உறவினர்கள் உட்பட இதை போல பலருடைய சடலங்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றன என்ற அதிர்ச்சியான செய்தியை அவர் சொன்னபோது அங்கே அந்த புதைக்குழியை தோண்டுகின்ற பணி தொடங்கப்பட்டு 1999 வரைக்கும் 15 சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு மர்மமான முறையிலே மௌனமாக அது கைவிடப்பட்டது. அதன் பிறகுதான் இப்பொழுது இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இது இடையில் ஒரு மாஸ்டர் மன்னிக்கணும், இதற்கு இடையில் இன்னும் ஒரு கவலீகர வேலை ஒன்று நடப்பதற்கான முயற்சியும் தமிழ் அரசியல்வாதிகளுடன் ஒத்துழைப்புடனும் அங்கு ஒரு மைதானம் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் கூட செய்திருந்தார்கள். இந்த செம்மணி புதகுலிகளுக்கு மேலே. ஆம், அதற்கு எங்களுடைய தமிழ் தலைவர்களும் ஒத்துப்போனார்கள். பெரிய காட்டுக்குடிப்புகள் நடைபெற்றன. அது மாத்திரமல்ல, இது ஒன்றுதான் இப்படியான புதைகுழிகளா, இனப்படுகொலை குழிகளா என்று கேட்டால் இல்லை. இலங்கை தீவு முழுவதும் 32 இதை போன்ற இதைவிட பயங்கரமான புதைகுழிகள் இருப்பதாக இலங்கையில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. அப்படியானால் இந்த குட்டி தீவிலே எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்? அவற்றில் சிலவற்றை தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். திருகோணமலை, சூரியகாந்த, மாத்தலை, இப்படியான சில பகுதிகளை தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் தோண்டப்படாத எத்தனையோ புதைகுழிகள் இருக்கின்றன. இல்ல, இப்ப ஒரு சில நாட்களுக்கு முன்பு இந்த சோமரத்ன ராஜபக்ஷ அவருடைய மனைவி அவர் வெளியில் சொல்லி இருக்கின்றார், தன்னுடைய கணவர் சர்வதேச விசாரணை ஒன்று ஏற்படுமா இருந்தால் தான் அங்கு சாட்சி சொல்வதற்கு தயாராக இருக்கின்றார் என்று அவருடைய மனைவி இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பி உள்ளதாக வீரகேசரி பத்திரிகையில் வந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். ஆம், அதிலே அவர் இன்னும் சில பேருடைய பெயரையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆமா, இதிலே விஷயம் என்னவென்றால், இப்பொழுது நாங்கள் ஐசிஜே உடைய ரிப்போர்ட்டுக்கு வருவதற்கு முன்னர் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், இது அவ்வளவு எளிதான ஒரு விடயம் அல்ல. ஏனென்றால் இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருமே மிக பெரியவர்கள். இது இந்த அமைப்பின், அந்த இனவாத அமைப்பின் சூத்திரதாரிகளாக இருந்த முக்கியஸ்தர்கள் அநேகமாக அனைவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு நல்ல உதாரணம், இப்பொழுது 4 நாட்களுக்கு முன்னர் நடந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த விசாரணையும் சரி, இந்த முன்னெடுப்பும் சரி, எவ்வளவு தூரம் வெற்றிகரமாக நடைபெறும் என்பதை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. கடந்த 2ஆம் தேதி இராணுவ புலனாய்வு பொறுப்பதிகாரி இலங்கசிங்க, SI நாமல், சார்ஜன் ராஜபக்ஷ, இவர்கள்
பருத்தித்துறை வீட்டு ஒன்றுக்கு போயிருக்கிறார்கள். கரண் சைதா என்ற இருவரை தேடி. அவர்கள் இருவரும் கணவர் மனைவி. அவர்கள் இப்பொழுது சுவிஸிலே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த வீட்டுக்கு போனது ஒரு விடயமாக. அங்கு சென்றவுடன் அவர்கள் அறிந்தார்கள் அவர்கள் சுவிஸில் இருப்பதை. அவர்கள் இருக்கும் இடத்தை, அவர்களுடைய தொடர்பு எண்ணை வாங்கி கொண்டு அவர்கள் சென்ற பிறகு சில நிமிடங்களில் இன்னொரு புலனாய்வு பிரிவு ரகசியமாக அங்கு சென்றிருக்கிறது. அவர்கள் சென்று என்ன செய்தார்கள் என்பதை விசாரித்திருக்கிறது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட போது அந்த புலனாய்வு பொறுப்பதிகாரி இலங்கசிங்க அவரை கைது செய்து KKS புலனாய்வு அதிகாரி லெப்டினன்ட் விசாரித்த போது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எங்களுக்கு உத்தரவிட்டது KKS கடற்படை புலனாய்வு அதிகாரி லெப்டினன்ட் ரூபசிங்க. அந்த ரூபசிங்கை பிடித்து கொண்டு வந்து விசாரித்த போது அவர் சொல்லியிருக்கிறார், இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு, இங்க என்ன நடக்கிறது என்னுடைய பிரதேசத்தில் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக நான் அனுப்பினேன் என்று சொல்லி இதற்கு நானே பொறுப்பு என்று சொல்லி அதை மூட முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் விசாரித்த போதுதான் தெரிய வந்திருக்கிறது, இவர் 30ஆம் தேதி, கடந்த 30ஆம் தேதி பொல்காவலை நீதிமன்றத்திலே நிஷாந்த உலகு தென்ன, உங்களுக்கு தெரியும், நேவி கமாண்டர் அட்மிரல் நிஷாந்த உலகு தென்ன, இவர்தான் நேரடியாக கன் சைட் டிடென்ஷன் காம்ப்ளெக்ஸ் திருகோணமலையிலே மற்றொரு இன்னொரு ரகசிய வதை முகாம், படுகொலை முகாம், அதற்கு பொறுப்பாக இருந்தவர். அவருடைய விசாரணை இங்கு நடக்கும்போது அவர் போயிருக்கிறார். இப்பொழுது அந்த விசாரணை போய் கொண்டிருக்கிறது. ஏன் அவர் போனார், இவருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்ற விசாரணை போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கு இது போய் ஏதோ ஒரு இடத்தில் நிற்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இதிலே இன்று ஆட்சியிலே இருக்கின்ற சில பேரை கூட அதிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடும். ஏனென்றால் உயர் அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் இந்த அரசாங்கத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு மறைமுகமாக ஒரு சம்பந்தம் வரும்போது அது நிறுத்தப்படலாம். இந்த அரசு இதை தொடர்ந்து செய்யுமா என்பதே ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் 83ஆம் ஆண்டுக்கு பிறகு 60,000 முதல் கிட்டத்தட்ட 1,20,000 பேர் வரைக்கும் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், சிங்கள பகுதியில் உட்பட, அவர்களுடைய தோழர்கள் உட்பட. அதை பற்றியே இவர்கள் அக்கறை காட்டாத போது தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனையை பற்றி அக்கறை காட்டுவார்களா என்ற கேள்வி பெரிதாக இருக்கிறது. ஆகவேதான் இங்கே ஐசிஜே போன்ற அமைப்புகளுடைய இந்த அறிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. இல்லை, இந்த ஐசிஜே இன்னும் ஒரு விடயத்தையும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த இலங்கையினுடைய போர் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது இந்த செம்மணி விடயத்தில் கூட அவர்கள் பல அரசாங்க ஆணைக்குழுக்களை நியமித்திருக்கிறார்கள் இந்த இது விடயம் சம்பந்தமாக ஆய்வு செய்கிறது. உதாரணமாக LLRC போன்ற ஆணைக்குழுக்கள். ஆனால் இவையுமே வெற்றி அளிக்கவில்லை. இவையுமே சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதே போல இந்த என்ஃபோர்ஸ்ட் டிஸப்பியரன்ஸ், அதாவது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர்களை கூட ஆய்வு செய்வதற்காக ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கின்றார்கள். அது கூட ஒரு அரசியல்வாதிகளுடைய இடையூறுகளாலும் சரியான முறையில் ஒத்துழைக்காமையினாலும் பொதுமக்களுக்கு இந்த ஆணையங்களிலே நம்பிக்கையின்மையாலும் அது செயலிழந்து போய்விட்டது என்று கூட அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால், இந்த செம்மணி புதைகுழியில் இந்த எலும்புக்கூடுகள் தாங்களாக சாட்சி சொல்ல வந்ததை எங்களுடைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், சிவில் அமைப்புகளாக இருக்கட்டும், சரியான முறையில் இதை பயன்படுத்தி எடுத்து செல்ல வேண்டிய இடத்துக்கு எடுத்து செல்வார்களா என்ற ஒரு கேள்விக்குறி கூட உள்ளதல்லவா? ஐசிஜே அறிக்கையை நான் வாசித்தேன், நீங்கள் எனக்கு அனுப்பியிருந்தீர்கள். அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்ட முக்கியமான விடயங்களை நீங்கள் இப்பொழுது தொகுத்து சொன்னீர்கள். அதோடு அவர்கள் சொல்லுகிறார்கள், இலங்கைக்கு இதனை ஆய்வு செய்வதற்கு அந்த ஃபாரன்சிக் டெஸ்ட் செய்வதற்கான பலம் இல்லை, அவர்களிடம் அந்த தொழில்நுட்பம் இல்லை. இந்த தொழில்நுட்பத்தை கூட சர்வதேசம் தான் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே இதற்கு சர்வதேச ஒரு சுயேட்சையான ஒரு விசாரணை ஒன்று தேவை என்று சொல்லி அது சொல்லுகிறது. அவர்கள் சொல்வதற்கும் எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விக்னேஸ்வரன் போன்றவர்கள் சர்வதேச விசாரணை என்று சொல்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தமிழ் தலைவர்கள் சொல்லுவது சுத்த ஏமாத்து, ஒரு எஸ்கேபிசம். இந்த பிரச்சனையிலிருந்து தப்பி ஓடுவதற்காகத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், தங்கள் கையை கழுவிக் கொள்வதற்காகத்தான். இன்று இந்த சர்வதேசத்தை நம்பி 16 வருடங்கள் வாஷிங்டனுக்கும் இங்கே லண்டனுக்கும் அலைந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய டயஸ்போராவை பார்க்கும்போது பரிதாபமாகத்தான் இருக்கிறது. இன்று இந்த சர்வதேச விசாரணை இவ்வளவு கேள்விக்குரியதாக ஆகி இருக்கிற, சர்வதேசமே ஒரு கேள்விக்குரிய ஒரு
கேலிக்குரியதாக ஆகியிருக்கிறது என்பதை ட்ரம்ப் வந்த பிறகு நன்றாக அம்பலமாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், இன்று இப்பொழுது நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற இந்த சமயத்திலே ட்ரம்ப் பிரேசிலுக்கு 50% வரி விதித்திருக்கிறார். அதற்கு என்ன காரணம்? அவருடைய நண்பர் பொல்சானோரோவை அங்கே விசாரிக்கிறார்கள். நீங்கள் அங்கே விசாரிக்க கூடாது. அவருக்கு எதிரானவர்களைத்தான் விசாரிக்க முடியுமே தவிர அவர்களுக்கு ஆதரவானவர்களை விசாரிக்க முடியாது. அப்படியானால் இந்த இராணுவ முகாம்களிலே இருக்கின்ற பலர் மொசாடின் பயிற்சி பெற்றவர்கள், அவர்களுக்கு எதிராக அமெரிக்காவால் பயிற்சி எடுக்கப்பட்டவர்கள், அமெரிக்காவுடைய ஏஜென்ட்களாக இருக்கிறவர்கள், சிஏக்கு பணிபுரிபவர்கள், அவர்களிலே கை வைப்பதற்கு அமெரிக்கா விடுமா? அது மாத்திரமல்ல, இங்கே நெதன்யாகு ஒரு படு ஊழல் பேரலை, அவருக்கு ஒரு விசாரணை நடைபெறுகிறது. அந்த நீதிபதி அதில் உறுதியாக இருக்கிறார். அவருக்கு எதிராக வழக்கு விசாரிக்க கூடாது என்றெல்லாம் பெரிய அழுத்தங்கள் வரும்போது அவர் அந்த விசாரணை தினத்தன்றைக்கு ஒரு தாக்குதலை தொடர்வார். இப்பொழுது அண்மையில் கூட அந்த ட்ரூஸ் மக்களை தூண்டிவிட்டு ஒரு யுத்தத்தை தொடங்கியது அந்த வழக்கு. அவர் நீதிமன்றத்துக்கு போய் அங்கே ஒரு பிரச்சனை, ஒரு யுத்தம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, என்னை விடுவிக்க வேண்டும், இன்னொரு நாளைக்கு இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்று கேட்டுக்கொண்டு போய் 10 நிமிஷத்துல யுத்தம் தொடங்குகிறது. தன்னுடைய வழக்கை நீடிப்பதற்காக கூட அந்த யுத்தத்தை அவர் பாவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நீதிமன்றத்துக்கு அவர் செல்லும் போது அவரோடு துணையாக சென்றது கிடன் லெவி. அவர் அமெரிக்க தூதுவர், அமெரிக்க ராஜாங்க தூதுவர். அதற்கு சில வாரங்களுக்கு முன்னர் தான் ட்ரம்ப் அவருக்கு இந்த விசாரணையை பொது மன்னிப்பு கொடுக்க வேண்டும் அல்லது இந்த விசாரணையை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவிலிருந்து உத்தரவிடுகிறார். உள்நாட்டு விவகாரத்திலும் இன்று அமெரிக்கா தலை போடுகிறது. அதே போல ஐசிசியிலே இன்று நெத்தன்யாவுக்கும் அவருடைய கமாண்டருக்கும் எதிராக நீதி விசாரணை நடத்தி அவர்களை போர்க்குற்றவாளிகளாக அறிவித்த பிறகு அந்த நீதிபதிகளுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே இப்பொழுது எவனாவது ஒரு பைத்தியக்காரன் சொல்வான் என்றால் சர்வதேச விசாரணை வேணும் என்று சொல்லி அவர் இந்த மக்களை ஏமாற்றுகிறார். இப்பொழுது நீங்கள் சொன்னது போல உருப்படியாக ஏதாவது செய்ய வேண்டும். இந்த பிரச்சனையை செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. ஐஎஸ்டிஏ போன்ற அமைப்புகளை இதற்குள்ளே கொண்டு வர வேண்டும். இலங்கையிலே இருக்கிற சட்டத்தரணிகள், அதிலே நாங்கள் பார்க்கிறோம், அரசாங்கம் எங்களுடைய தமிழ் தலைவர்களையும் தமிழ் சட்டத்தரணிகளையும் மாத்திரம் தயவு செய்து நம்ப வேண்டாம். அவரை விட நீங்கள் நம்பக்கூடிய சிங்களவர்கள் இருக்கிறார்கள், சிங்கள சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள், மனிதாபிமானிகள், அவர்களை நம்புங்கள். தமிழிலும் இருக்கிறார்கள், அவர்களில் பொறுக்கி எடுத்தவர்களையும் சேர்த்து ஒரு இன ரீதியாக இல்லாமல் இதை ஒரு சரியான நீதி விசாரணை என்பதை போல நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இன்னொரு பக்கத்திலே நீங்கள் பார்த்தால் இலங்கையில் இருக்கின்ற திறமையான சட்டத்தரணிகள் நீங்கள் எடுத்து பார்த்தால் 90 பேர் சிங்கள பகுதியிலும் முஸ்லிம்கள் பகுதியிலும் இருக்கும்போது ஒரு 20% தான் தமிழ் பகுதியில் இருக்கிறார்கள். என்றால் திறமைசாலிகள் எல்லாம் இன்று வெளிநாட்டுக்கு வந்து விட்டார்கள். அவை வெளிநாட்டில் இருப்பவர்களும் ஒன்று திரட்டி இங்கு இருக்கின்ற சில சிறந்த மனிதாபிமானம் கொண்ட சட்டத்தரணிகளையும் இதற்கு அனுப்பி தொடர்ச்சியாக இந்த விசாரணையை கண்காணித்து ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு கொண்டு செல்லலாம். அதே போல சட்டத்தரணிகளை, அதே போல ஊடகவியலாளர்களை அங்கு தொடர்ச்சியாக அனுப்ப வேண்டும். அனுப்பி அங்கே ஒரு தொடர்ச்சியாக இதற்கு எதிரான ஒரு போராட்டம் நடைபெற வேண்டும். இதற்கு நீதி கொடு, தண்டனை கொடு என்று சொல்லி ஒரு இயக்கம் ஒன்றாக அதனை மாற்றி அதற்கு ஆதரவாக அங்கே ஒரு இயக்கம் இல்லாமல் ஏனே எதுவுமே நடக்கப் போவதில்லை. ஏனென்றால் அங்கே ஒரு வேகம் பெறும்போதுதான் மற்றவர்களுடைய அக்கறையும் அங்கே கவனிக்கப்படும். உதாரணமாக இந்த காசா பிரச்சனையை கூட நாங்கள் இருக்கிறோம், அழிவுகள் ஏற்படுகிறது தான். அங்கே ஒரு போராட்டம் நடப்பதனால்தான் அங்கே மக்கள் பேசுகிறார்கள். அவர்களுக்கு எதிராக அநியாயம் நடைபெறுகிறது, அழிவு நடைபெறுகிறது. அதே போல அவர்கள் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து அங்கிருப்பவர்கள், இந்த தலைவர்கள் அறிக்கை எடுப்பதற்கு, அந்த சர்வதேச விசாரணை வேண்டும் என்று பெரிதாக ஓலமிடுவதற்கு பதிலாக தளத்தில் இருந்து அங்கிருக்கின்ற இவர்களை நம்பாமல் இந்த சிவில் அமைப்புகள் அதனை கையில் எடுத்து இரண்டு விஷயங்களையும் நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் அந்த இலங்கை இராணுவத்துக்கு பயிற்சி அளித்தவர்கள் மொசாட் என்று சொல்லியிருந்தீர்கள். அதே போன்று இந்த இன்னுமொரு ஒரு தரவொன்று இருக்கின்றது என்னென்று சொல்லி சொன்னால், இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையிலே ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கும் மூல காரணமாக இருந்தது மொசாட் என்றுதான் சொல்லப்படுகின்றது. மற்றது நான் இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்க விளைகின்றேன் மாஸ்டர், என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த செம்மணியிலே நடைபெறுகின்ற அகழ்வாராய்ச்சி தொல்லியல் ஆய்வாளர் ராஜ்சோம தேவ
அவர் ஒரு சிங்களவர். ஆம். நீங்க நினைக்கின்றீர்களா இந்த அகழ்வாராய்ச்சிகள் சரியான முறையில் ஆய்வு செய்யப்பட்டு தமிழர்களுக்கு ஒரு சிங்களவரால் நீதியை வழங்குவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா உங்களுக்கு? அவர் சிங்களவரா தமிழவரான்றது பிரச்சனை இல்லை. தமிழர்கள் வெளியே போய் தான் இருக்கிறார்கள். ஆமா. ஆகவே அவர் அங்கே நேர்மையாக நடந்து கொள்வாரா என்பது எங்களுக்கு தெரியாது. அவருடைய வரலாறு எனக்கு தெரியாது. ஆனா இதுவரைக்கும் அவர் தான் அந்த பிரச்சனையை செய்து கொண்டு வருகிறார். எங்களுடைய தொழில்பொருள் ஆராய்ச்சியாளர், எங்களுடைய திறமைசாலிகள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் போய் அங்கு இருக்க வேண்டும். அங்கே போய் கண்காணிப்பு கண்ணில் விளக்கண்ணை இழைத்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் எப்படி ஏமாற்ற முடியும்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு, அதைத்தான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் எங்களிடம் அங்கு இலங்கையில இருப்பவர்களை விட தொழில்நுட்ப ரீதியாக வளர்ந்தவர்கள், கல்விமான்கள், திறமைசாலிகள் இருக்கிறார்கள். அவர்கள் களத்தில் இறங்க வேண்டும். அங்கே ராஜ் சோமதேவ உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சரி, பக்கத்திலே ஒருவர் அவரை விட ஒரு பெரியவர் நின்று கொண்டிருந்தால் அவரால் ஏமாற்ற முடியுமா? அதே போல ஒரு சர்வதேச ஊடகம் பக்கத்தில் இருக்கிறது, சர்வதேச சட்டத்தரணி ஒருவர் இருக்கிறார், சிவில் அமைப்பு இருக்கிறது, ஒவ்வொன்றும் பதிவு செய்யப்படுகிறது, ஒவ்வொரு அசைவும் பதிவு செய்யப்படுகிறது, வீடியோ செய்யப்படுகிறது. எப்படி ஏமாற்ற முடியும்? இப்படியான ஒரு பொறிமுறை இல்லை என்றால் இது மடங்கித்தான் போகும். முன்னர் செம்மணி வந்த போது அது ஆஹா ஓஹோ என்று சொல்லி பேசப்பட்டது, ஆனால் ஓய்ந்து போனது. இப்பொழுது இந்த மக்கள் பேசுகிறார்கள். இதுல இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். தமிழ் ஊடகங்கள் மட்டும்தான் பேசுகின்றன, சிங்கள ஊடகங்கள் கூட பேசவில்லை. ஆங்கில ஊடகங்கள் அவ்வப்பொழுது சில செய்திகளை வெளியிடுகின்றன, நல்ல தரவுகளை. அதாவது தமிழ் பகுதி செய்திகளை விட ஆங்கில பத்திரிகைகளை, இப்ப நான் சொன்ன செய்திகள் அவ்வளவுமே நான் ஆங்கில ஊடகங்கள் ஊடாக பார்த்ததுதான். இவ்வளவு விளக்கமாக சிங்கள இந்த தமிழ் செய்திகளில் வரவில்லை. அவை இந்த உணர்ச்சியையும் பரபரப்பையும் பணமாக்குகின்ற வேலையை தான் அவை செய்கின்றன. ஒரு ஆய்வு ரீதியான ஒரு கட்டுரையாக வரவில்லை. அப்படி வர வேண்டும். செம்மணி என்று சொல்லி நீங்கள் ஒரு சஞ்சிகையை வெளியே கொண்டு வாருங்கள், ஒரு ஆவண படத்தை கொண்டு வாருங்கள், பல்வேறு விஷயங்களை செய்யுங்கள். ஏனென்றால் இது எங்களுடைய பிரச்சனையை உலகத்திற்கு வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியால் இன்னும் மிக சுருக்கமாக இன்னொருபடியும், அந்த அணையா விளக்கு போராட்டம் செம்மணியிலே நடைபெற்ற பொழுது ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் துர்க் அவர்கள் அங்கு சமூகம் அளித்திருந்தார்கள். ஒன்று, அவர் இதை நேரடியாக பார்வையிட்டுள்ளார். இவருடைய இந்த வருகை என்பது தமிழ் மக்களை ஆற்றுப்படுத்தலாக இருக்குமா, அல்லது வருகின்ற செப்டம்பர் சேஷன், இந்த செப்டம்பர் இதில் ஜெனீவா மனித உரிமை ஆணையத்திலே ஒரு அமர்வு ஒன்று நடக்க போகின்றது, 60வது அமர்வு. இதில் அந்த ஐசிஜே கூட முன்மொழிந்திருக்கின்றார்கள். இந்த 60வது அமர்விலே இந்த அகழ்வு பணிகள் எல்லாம் நீதியாகவும் சர்வதேச சட்டங்கள் விழுமியங்களுக்கு உட்பட்டு நடைபெற வேண்டும் என்பதை ஐநா கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூட அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த ஜேவிபி காலத்திலே நடைபெற்ற காணாமலாக்கப்பட்ட பல சிங்கள இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்டுள்ளார்கள். அதை கூட அதிலே அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இறுதியாக நான் உங்களுடன் கேட்பது மாஸ்டர், வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் ஈழத்தமிழர்கள், பல ஈழத்தமிழர்கள் பெரும் பொருட்செலவில், பணச்செலவிலே ஜெனீவா சென்று ஒவ்வொரு ஜெனீவா அமர்வுக்கும் அங்க நின்று வேலை செய்கின்றார்கள். இவர்கள் என்ன விடயத்தில் இந்த செம்மணியை வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்? மிக சுருக்கமாக சொல்லுங்கள். அவர் அங்கே சென்று மிகவும் நிகழ்ச்சியாக நடந்து கொண்டார். ஒரு தனிப்பட்ட முறையிலே அவருடைய அந்த உணர்ச்சி பொய்யானது என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் ஐநாவுக்கு இன்றைக்கு இருக்கின்ற மரியாதை, அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரம், ஆற்றல், இவையெல்லாம் எங்களுக்கு தெரியுது தானே. காசாவில் இவ்வளவு இனக்கழிப்பு நடக்கும் போதே அவர்களால் ஒன்றுமே அவர்கள் சாப்பாடு கூட போட முடியவில்லை. அப்படிப்பட்ட கையாலாகாததாக அது மாற்றி இருக்கிறது என்று ஐநா ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு ஒரு தனிநபர், யார், ட்ரம்ப், அங்கிருந்து உத்தரவு பிறப்பிக்கிறார், தடை போடுகிறார். அப்படி உலக போக்கு மாறி இருக்கும் போது இந்த ஐநாடுகளிலே செய்கின்ற பணிகள் செய்யப்பட வேண்டும். எந்தெந்த சந்தர்ப்பங்கள் ஊடாக எங்களுக்கு கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வர வேண்டும். இதுதான் எங்களுக்கும் பலஸ்தீனியர்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனை, வித்தியாசம். ரெண்டு வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். ஒன்று, எங்களுடைய தமிழ் பிரச்சனையை ஒரு குழு அல்லது ஒரு அரசியல் அமைப்பு தான் கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. வேற யாருக்கும் அதை தொட விடுவதில்லை. அது அந்த அமைப்புடைய பிரச்சனையாக மட்டும்தான் உலகம் பார்க்கிறது. அது தவறு. அது மக்களுடைய பிரச்சனையாக மாற்றப்பட வேண்டும். இரண்டாவதாக, ஐக்கிய நாடுகளில் மாத்திரம் அவர்கள் தீர்வு காணவில்லை. இன்று பாருங்கள், முந்த நாள் ஆஸ்திரேலியாவிலே 3 லட்சம் பேர் ஊர்வலம் போயிருக்கிறார்கள் காசா நடக்கின்ற மனித உரிமை மீறலை எதிர்த்து கொண்டு.
ட்ரம்ப் எவ்வளவோ உத்தரவுகள் போட்டும் கூட தடுத்து கொண்டு அந்த மக்கள் போகிறார்கள். நீங்கள் பார்த்திருக்கிற 300 யூதர்கள் பெரும் கல்விமான்கள் செனட்டுக்குள்ளே போய் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் கடந்த வாரம். அப்படி பொதுவான ஒரு போராட்டமாக இதை மாற்ற வேண்டும். ஒரு ஒரு புலிக்கொடியையோ அல்லது சிங்கக்கொடியை தூக்கி கொண்டு போய் அந்த போராட்டத்தை நடத்தக்கூடாது. இது அந்த தமிழ் மக்களுடைய போராட்டமாக மாற்றப்பட வேண்டும். முதலாவது அது அந்த கோஷ்டிவாதத்திலிருந்து கொஞ்சம் வெளிவர வேண்டும், மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும். இது போராட்டம் களத்தில் இருந்து தொடங்க வேண்டும். அங்கே களத்திலே போராட்டம் நடைபெறுவதனால்தான், அப்படியானால்தான் இவர்களும் கூட ஏதாவது செய்ய முடியும். அல்லது அவர்கள் அருமையான பிரேரணைகளை கொண்டு வரார்கள். ஏன் மங்கள சமரவீரர் இருக்கும்போது அவர் போய் எல்லாத்தையும் ஒத்துக்கொண்டார் தானே, நாங்கள் அதை செய்வோம் இது செய்வோம் என்று சொல்லி சிலவற்றை அமைத்தார் தானே. எதாவது நடந்ததா? இல்லை. அவை நல்லவர்கள் அங்க வரும்போது கொஞ்சம் ஏதாவது நடப்பது போல் தெரியும், பிறகு அது அப்படி மூட்டை கட்டி போடப்படும். ஆகவே மக்களுடைய அடிமட்டத்திலிருந்து அந்த போராட்டம் தொடங்க வேண்டும். அதற்கு வெளி உலகத்தில் பரவலான ஆதரவு பெற வேண்டும். அது ஒரு அமைப்பின் ஊடாக மாத்திரம் செய்வதாக இருக்கக்கூடாது. அப்படியானால் அது அமைப்பின் போராட்டமாக மாத்திரம் சுருக்கப்படும். நல்லது மாஸ்டர், நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்று இந்த நேர்காணலில் கலந்து கொண்டு பல ஆக்கபூர்வமான கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். ஈழத்தமிழர்களும் தாயகத்திலும் புலத்திலும் வாழ்கின்ற தமிழர்களும் மட்டுமல்லாமல் இன்னும் பல விடயங்களை தமிழ் மக்கள் இந்த சர்வதேச ஊடகங்களின் ஊடாக, அதாவது ஆங்கில ஊடகங்களின் ஊடாக, தமிழ் ஊடகத்தில் மட்டுமல்லாமல் ஆங்கில ஊடகங்களுக்கும் இந்த எங்களுடைய செம்மணி பிரச்சனை வெளிவர வேண்டும் என்ற கருத்தை நீங்கள் பதிவு செய்திருந்தீர்கள். ஈழத்தமிழர்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டங்களை தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நேர்காணலுக்கு தங்களுடைய வருகை தந்தமைக்கு நான் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம் மாஸ்டர். நன்றி, வணக்கம். வணக்கம் ஸ்டீவன், வணக்கம் நேயர்களே. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.